ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விவசாயம். ஸோ எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் இந்த விவசாயத்தை பற்றி வீடியோ போடல. இது எப்படின்னா, ஒரு விவசாயியால் பயிரிடப்பட்டு அதை அறுவடைக்கு வந்து அதை நம்ம சாப்பாடாக சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பாடுக்கு பணம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும், நம்ம ஒரு அலட்சியமாக இருக்கும் விவசாயத்தை நம்ம மதிக்கிறது. நீங்கள் கேட்பீங்க, துட்டு கொடுத்தா தான் நீங்கள் தரீங்க, நீங்கள் என்ன சும்மாவை பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த நிலத்துல விவசாயி பயிரிடுறாங்க. அவங்க நிலத்துல மட்டும் அவங்களுக்கு தேவையானது மட்டும் பயிரிட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்மளோட நிலைமை என்ன வருது பாருங்கள். எல்லாரும் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு இந்த சாப்பாடு இருக்காது. பணம் இருக்கும், ஆனால் சாப்பாடு இருக்காது. ஸோ அதனால் ரெஸ்பெக்ட் யுவர் விவசாயத்துக்கு நம்ம முன்னுரிமை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதனால் நம்ம உயிரை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். என்ன பண்ணுறோம்? சாப்பாடு தான் சாப்பிட்றோம். எத்தனை நாளுக்கு நம்ம கோதுமை வாங்கி சாப்பிட போகிறோம்? பீஸா பர்கர்னு சாப்பிட போகிறோம்? விவசாயி விதிக்கிற விதை அது எங்கேயோ எந்த ஊர்லேயோ நம்மளோட உயிரை நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறது. அது எப்படி? நம்ம உயிர் இல்லைனே உணவில்லை, உணவில்லைனேல் உயிர் இல்லை. ஸோ திங்க் பண்ணுங்கள், செயல்படுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.